ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வடிவேலு சாரும் இவரு பார்த்திப சாரும் அம்பாஸ்டர் கார்ல வருவாங்க. பங்காளி வண்டி நிறுத்தும்பாரு. அட போன பிடி போது அப்படின்ட்டு வருவாரு. இவர் போட்டியா அந்த டயரை எடுக்கிறதுக்கும் நான் அந்த வண்டி உழுறதுக்கும் கரெக்டா இருக்கும். அப்புறம் போட்டு அவரை அடி நடிச்சிட்டு வடிவேலு சாரை, ஏண்டா நான் 5 பைசா வெட்டி 10 பைசா வெட்டிக்கு வாங்கி ஆப்பாவோட வச்சிருக்கிறேன், அது மேல நீ வண்டி உருட்டி விளையாடுறியோ அப்படின்னு போட்டு மெதிப்பேன். நானே அரும்பாடுபட்டு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இட்லி கடை போட்டிருக்கேன். அதுல டயர் ஓட்டுறியா டயர்? சரி போன உடனே நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படிம்பாரு. என்னை ஏற்கனவே பல பேர் வச்சிருக்கானுங்க போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். இவன் நான் இது நல்லா பண்றாடா, இவன் நம்பரை வாங்கி வைங்கடா, இவளுக்கு அடுத்தது கொடுப்போம்னா அடுத்தது எனக்கு சீன் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த கண்ணு படத்துல இப்படி உட்காந்துருப்பாரு. நான் அங்க இருந்து வரும் முடி விரிச்சு போட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு எங்க போற தலைவரி குளமா இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பாக்க போறேன். ஓம் புருஷனா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டச் லைட்டா தான் பண்ணுவேன். லைட்டா டச் பண்ணோன்னா ஒன் மோர் நல்லா உதைக்கணும், இல்லைன்னா நான் ஆளை மாத்திரும் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் தான் சரி அப்படின்ட்டு வந்த வேகத்தில் உதப்பேன் வாக்குன்னு. அப்புறம் சொல்றாரு, டேய் நிஜமால அடிச்சிட்டாடா அப்படின்னு அவருக்கு நேச்சுரா பண்ணோம். என்ன பட்டி தர 50 ரூபாய் தர, நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தேன்னா கொலுசுனே கூட வரும் தெரியுமில்ல. அந்த படம் வந்து கருப்புசாமி குத்தவங்காரன், அது வந்து காரைக்குடியில் எடுத்தாங்க. ஒரே நாள் சூட்டு 2 நாள் அங்கே இருந்து அந்த படம் முடிச்சுட்டு வந்தேன். அதை வச்சு தான் கூப்பிடுவாங்க. அந்த பீச்சில் சாப்பிட்றதும் அந்த பையனை பைக்கில் அடிப்பட்டு விட்டு சங்குற காசு வசூல் பண்ணுறது, அதை 2 பார்த்துட்டு தான் இன்ன வரைக்குமே டைரக்டரு மேனேஜரு எல்லாருமே அந்த அக்காவை கூப்பிடுங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் பற்றி வந்து அவர் இந்த சினிமா துறையில் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. உங்களுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். கடவுள் கிடையாது, இவர் தான் வந்து கடவுளை படைச்சாரா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவரெல்லாம் சொல்ல முடியாது. நடிசங்க கார்டுன்னு வாங்கினது அவர் கையால் தான். அதாவது நாங்கள் போய் அவர்கிட்ட எந்த ஹெல்ப்புமே அப்போல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது. சாப்பிட்ற இதிலிருந்து அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு அவர். அதெல்லாம் சொல்ல முடியல. அவர் கேட்டவே இப்படி நெஞ்செல்லாம் எரியுது, வலிக்குது. அந்த மாதிரி அவர் கூட நீங்கள் நிறைய படங்கள் படம் நிறைய ஜூனியர்ஸை போயிருக்கிறேன். ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் பார்க்க போகிற நேர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நமக்கு கூட நேர்காணல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் நினைச்சிருக்காங்க. மேக்ஸிமம் சில பேர் பார்க்குறப்போ கொஞ்சம் டெரராக தெரியும், பட் இருந்தாலும் குழந்தை மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இப்போ நம்ம கூட இருக்கவங்களும் வந்து நிறைய படங்களில் வடிவேலு சார் எல்லாம் வந்து செம்மையாக அடிக்கிற மாதிரி சீரியஸான கேரக்டரில் இருந்தாலும் நிஜத்தில் ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வடிவேலு காமெடி ஆக்டர் சுமதி மேம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஹாய் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்டாம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், பார்த்தாலே தெரியுது. தேங்க்யூ மேம். மேக்ஸிமம் உங்களோட இந்த சினிமா ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஏன்னா இப்போ இருக்க சோஷியல் மீடியா இருக்குது, ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம ஆக்ட் பண்ணுறோம், ரீல்ஸில் இதில் ஃபேமஸ் ஆகிடுறோம். ஆனால் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை, அதுவும் ஒரு ஃபீமேல் காமெடி ஆக்ட்ரஸாக வர்றது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் எப்படி வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? பயங்கர கஷ்டம். நாங்கள் வரும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜூனியர்ஸை தான் வந்தோம். எடுத்தோன்னே நான்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்டெல்லாம் வர கிடையாது. ஃபஸ்ட்டு ஜூனியர்ஸாக வரக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் வரக்கெல்லாம் 70 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. 70 ரூபா. ஓகே. அப்படிங்கும்போது டிவி சீரியலுக்கு படத்துக்கு அப்படி இப்படி போவோம். அதுவும் கூட 20 ரூபா கொடுப்பாங்க. அப்புறம் மிச்சம் 50 ரூபா யூனியனில் கட்டுவாங்க. அவ்வளோ சம்பளத்துலேருந்து வந்து அடிபட்டு போராடி இப்போ இன்றைக்கி ஒரு லெவலுக்கு வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா வடிவேல் சாருக்கு தான். அதுலேயும் வந்து என்னை தேடிலாம் அப்படிலாம் நான் இது பண்ணதில்லை. நானும் தேடி கம்பெனிக்கு போனதே கிடையாது. ஓகே. அவர் கூட்டத்தில் நிற்கக்கெல்லாம் அப்படி கூப்பிட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்புறம் இந்த என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு பண்ணியானா நான் பண்ணுறேன் சார். என்ன எனக்கு சினிமானா ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஆசை. ஓகே. அப்படிங்கும்போது அது இவர் கூட காமெடி அப்படிங்கும்போது இன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அப்படிங்கும்போது சரி நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு அப்புறம் பண்ணேன். ஓகே. அப்புறம் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி சொல்லி கொடுத்தாரு, இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் சரின்னு ஃபஸ்ட்டு படம் வந்து வடிவேல் சார் கூட பண்ணல. ஃபஸ்ட்டு படம் அமுதேன்னு ஒரு படம். எழில் சார் டைரக்டரு, தாமு பழைய தாமு காமெடி ஆகிட்டு தெரியுங்களா, அவரு கூட. ஓகே. அவரு கூட வந்து படம் பேர் வந்து அமுதே, பட்டாணி கார்டனில் எடுக்கிறாங்க. அப்புறம் நான் போயிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு இந்த சீனு தெரியும். அப்போ அவ்வளோ நடிப்பு வராதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்புறம் போகிறேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க,
ப்ளவுஸுக்குள்ளே வந்து இந்த பக்கம் விஜய் போட்டால் இந்த பக்கம் அஜய் போட்டால் வச்சுக்கணும். ஓகே. அப்புறம் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுக்கிறவர் வந்து தாமு. அப்புறம் நாங்கள் இது ஸ்கேனுக்கு போவேன். அப்புறம் வந்து இப்போ எடுக்க போகும்போது அவர் சொல்லுவார், அம்மா ப்ளவுஸ்க்குள்ளே இருக்கிறத எடுமா அப்படிம்பாரு, ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எடுமா அப்படிம்பாரு. ஜாக்கெட் உள்ள இருக்கிறத எடுக்கிற என்ன அப்படி இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி அவரை கேட்பேன். எடுமா அதான் ரெண்டும் அப்படிம்பாரு. அப்புறம் போட்டு அடின்னு அடிப்பேன். அப்புறமேல் இது வந்து இது இளைய தளபதி விஜய், இது அஷ்டமல்ட்டு சார் அஜய் அப்படின்னு 2 கேள்வி 2 எடுத்து இப்படி காமிப்பேன். அப்புறம் ஓ இதாம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபஸ்ட்டு படம் காமெடி நான் தான் பண்ணேன். ஓகே. அப்புறம் இவரு கூட பண்ணது வந்து வடிவேல் சார் கூட ஐயா படம். அது வந்து நம்ம இவர் ஹரி சார் டைரக்டரு, காரைக்குடியில் எடுத்தது. சரத்குமார் ஹீரோ, நயன்தரா ஹீரோனி. அதில் வந்து எல்லாம் உலக அலைக்கே ஒரு 5-6 பேர் போவாங்க பாருங்கள். ஆமாம். அதில் நானும் ஒருத்தி. இந்த வடிவேல் இவர் சொல்கிறாரு ஹரி சார், இந்த மாதிரி அதில் போடுங்க அப்படின்னு. அதேமாரியே அந்த ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு அவர் கூட காமெடி அது. ஓகே. வடிவேல் சார் கூட. அதுக்கு அடுத்தது வந்து குண்டக மண்டகம் வந்து ஹீரோ யார் தெரியுங்களா? பார்த்திபன். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு காமெடி ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட்டாங்க. ஏற்கனவே ஜூனியர்ஸ் போயிருக்காங்க, 2 யூனியன்லேருந்து போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டுக்க தெரியல. அப்புறம் இந்த மாதிரி வேணும்னு சொன்ன உடனே வீட்டுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போல்லாம் இந்த ஃபோனு தானே, நம்ம நார்மல் ஃபோன் தான். அப்புறம் நான் சரின்ட்டு திடீர்னு ஐயோ அவரு கூடயா அப்படின்ட்டு போகிறேன். போயிட்டு இந்த மாதிரி இந்த சீன் சொல்கிறாரு. ஒரு ஆப்பக்கடை வச்சு நான் உட்காந்துருப்பேன். அவர் வந்து அவர் வண்டி உருட்டிட்டு வர மாட்டார். இவர் வெங்கல் ராவ் தெரியுமா? ராஜன் மொட்டை வெங்கல் ராவ். தெலுங்கு பாதி தமிழ் பாதி கலந்து பேசுகிறார். அவர் வடிவேல் காமெடி தான். அவரும் அவங்க பையன் வந்து டயர் வண்டி உருட்டி விளையாடுவான். இவர் வடிவேல் சாரும் இவர் பார்த்திப சாரும் அம்பாஸ்டர் காரில் வருவாங்க. இவங்க அந்த பையன் வண்டி உருட்டி வரக்குள்ள கரெக்டாக அவங்க வண்டியை தாண்டி அந்த டயர் வரும். இவர் வந்து இவரே நினச்சிக்குவார் வடிவேல் சார், நம்ம டயர் தான் உருண்டு போகுது, பங்காளி வண்டி நிறுத்தும்பார். போன போது அப்படின்ட்டு வருவார். அப்புறம் அப்படின்ட்டு அப்புறம் ஒட்டியாந்து அப்புறம் அந்த டயர் வந்து என் ஆப்பக்கடை மேலே விழுந்துடும். இவர் ஒட்டியாந்து அந்த டயரை எடுக்கிறதுக்கும் நான் அந்த வண்டி விழுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் போட்டு அவரை அடி நடிச்சுட்டு வடிவேல் சாரை, ஏண்டா நான் 5 பைசா வெட்டி 10 பைசா வெட்டிக்கு வாங்கி ஆப்பாவோட வச்சுருக்கிறேன், அது மேலே நீ வண்டி உருட்டி விளையாடுறியோ அப்படின்னு போட்டு மிதிப்பேன். அப்புறம் ஐயோன்னு கத்திக்கிட்டு அப்புறம் சரி போன ஒன்று நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படிம்பாரு. என்னை ஏற்கனவே பல பேர் வச்சுருக்கானுங்க போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். இவன் நான் இது நல்லா பண்ணுறாடா, இவன் நம்பரை வாங்கி வைங்கடா, இவளுக்கு அடுத்தது கொடுப்போம்னா அடுத்தது எனக்கு சீன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் படம்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். கருப்புசாமி குத்தவங்காரன், கண்ணும் தவம், கோவை பிரதேசு, அப்புறம் இந்தர்லோகத்தில் அழகப்பன், இதெல்லாம் நிறையா படம் பண்ணன்னு பண்ண முடியல. நிறையா படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அதாவது இந்த கறிக்கடை கரமண்டாட்டின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து யதார்த்தமாக குற்றாலம் ஷூட்டு. குற்றாலம் போயிருக்கிறோம். நம்ம நடி சங்கத்தில் தான் நாங்கள் போகிறோம். 5 பேர் குண்டாக வடிவேலு காமெடின்னு சொல்கிறாங்க. 5 பேர் குண்டாக வடிவேலு காமெடிங்கிறாங்களா? அப்போ நாம் ஏற்கனவே வடிவேல் சார் படத்தில் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு விட்டு நாங்கள் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு லொக்கேஷன் போயிட்டு டிஃபனுக்கு போட்டு சாப்பிட்டு அப்புறம் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. சரி நம்ம போய் பார்ப்போம், இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க என் கூட வந்தவங்கெல்லாம் அப்படின்ட்டு நான் போகிறேன். போனோன்னா அவர் ஒரு குட்டி சேத்து மேலே உட்காந்து இப்படி நடிச்சிட்ருக்காரு. நடிச்சிட்டு இருக்கலாம். நான் போன உடனே இப்போ என்னை இப்படி பார்த்தாரு. சார் வணக்கம் சார் அப்படின்னு. வா 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 சுமதி வா 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 அப்படின்ட்டு. இவர் மாரிமுத்து சார் இறந்துட்டார் தெரியுங்களா? தெரியும் சார். சீரியல் டைரக்டர் அவர். அந்த படத்துக்கு அவர் டைரக்டரு. அவர்கிட்ட சொல்கிறார், பங்காளி இவளை அந்த சீனுக்கு போட்டு சுமதியை சாமையாக பட்டை கலப்போம் அப்படின்னாரு. அப்புறம் சரின்ட்டு அதேமாரி அப்புறம் சரி நான் சொல்கிறேன்ட்டு ஆல்ரெடி ஒரு லேடி அதுக்காக வந்திருக்காங்க, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. என்னை பார்த்தோன்னா அவர் சொன்ன உடனே சரின்னுட்டு அந்த சீன் எனக்கு கொடுத்தாரு. சொன்னோன்னே நீ நல்லா பண்ண, உன்னை நம்பி நான் சொல்லியிருக்கேன், நீ நல்லா பண்ணணும் அப்படின்னா. சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு ஒரே ஒரு மானிட்டர் பார்த்தாங்க, ஒரு டேக் சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டீங்க. ஓகே. ஆமாம்.
ஸோ நிறைய பேர் வந்து சினிமாவோட ஆசையில் வேறு வேறு ஊர்லேருந்து வராங்க. நீங்கள் சேலம்லேருந்து இந்த சென்னை வந்து அதுக்கப்புறம் வந்து ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணி அந்த ஒரு டைம் பீரியட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதை பற்றி மேம். ஆமாம்மா, நான் எனக்கு வந்து அதாவது அதான் நான் சொன்னேன், எனக்கு சின்ன வயசுலாம் சினிமா நடிக்கணும் அப்படி இப்படிலாம் பயங்கர ஆசை. என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு இப்படிலாம் ஆசையாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து கொஞ்சம் படிப்பு அவ்வளோ நான் படிக்கலை, கொஞ்சம் தான் படித்தேன். ஓகே, சரிங்களா. அதனால் நீ அப்போ சொல்லுவாங்க எங்கள் சொந்த பந்தம்லாம், நீ படிக்கவே இல்லை, நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற அப்படி இப்படிம்பாங்க. பாருங்கள், நான் ஒரு நாளைக்கு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சீரியலுக்கு வந்தேன். ஒரு தெரிஞ்ச பையன் கூப்பிட்டான். ஃபஸ்ட்டு சீரியலுக்கு தான் போனானே. போயிட்டு அன்னைக்கு பார்த்தா ஷூட் வந்து கரெக்டாக 9 மணிக்கெலாம் காலையிலே முடிஞ்சிருச்சு. அப்போ இப்படி தான். அப்போ வந்து நான் அப்போ 70 ரூபா தான். உங்களோட முதல் சம்பளமே 70 ரூபா தான். அப்போ இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சே, பரவாயில்லையே அப்படின்ட்டு அப்போலாம் ஒரு நாளைக்கு 3-4 கழிச்சிட்டு கூட போடுவோம். அப்போ 4 கழிச்சிட்டுனா நம்ம 300 ரூபாய்க்கு மேலே வருது இல்லை. ஆமாம், அப்படி இது பண்ணி வேலை செய்வோம் நாங்கள். நீங்கள் சாரோட தான் வந்து சினிமா வாய்ப்புகள்லாம் தேடினீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். வடிவேல் சார் கூட. வடிவேல் சார் வந்து அதான், அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, அந்த கேரக்டர்னு வந்துட்டா என்னுடைய கேரக்டரு அவரை வந்து இது பண்ணணும், அடிக்கணும், மிதிக்கணும், இந்த மாதிரி காமெடியாக நல்லா வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. டைரக்டர் ஆகட்டும், இவர் பண்ணுறவங்க காமெடி ஆகட்டும், கொஞ்சம் நாள் அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அதனால் எனக்கு சொல்லுவார், இந்த மாதிரி இந்த காமெடி இருந்தால் அவர் சுமதியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே, மேக்ஸிமம் வந்து சார் அடிக்கிற சீனில் தான் அதிகமாக நாங்கள் உங்களை பார்த்துருப்போம். ஆமாம், ஏன்னா வந்து பார்க்கவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். உண்மையாலுமே அடி வாங்குறாரு அவர் அப்படின்னு. அடிக்கலைன்னா சொல்லுவார். அந்த கண்ணு படத்தெல்லாம் சரியான அடி வாங்கியிருப்பாரு. அந்த கண்ணு படத்தெல்லாம் இப்படி உட்காந்துருப்பாரு. நான் அங்கேருந்து வரும், நான் முடி விரிச்சு போட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல டச்சு லைட்டாக தான் பண்ணுவேன். லைட்டாக டச்சு பண்ணோன்னே ஒன் மோர் நல்லா உதைக்கணும், இல்லைன்னா நான் ஆளை மாற்றிடுவோம் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் தான் சரி அப்படின்ட்டு வந்த வேகத்தில் உதைப்பேன் வாக்குன்னு. அப்புறம் சொல்கிறாரு, டேய் நிஜமால அடிச்சிட்டாடா அப்படின்னு. அவருக்கு நேச்சுராக பண்ணோம். அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் நேச்சுரலாக இருக்கணும். ஆமாம், அதேமாரியே இந்த தவம் படத்தில் அருண் விஜய் ஹீரோ, அதில் வந்து பீச்சில் சாப்பிடுவோம் பாருங்க. இது கேமரா, இது டைரக்டரு, இந்த பக்கம் வடிவேல் சார் பின்னாடி இருக்காரு. ஓகே, இது நான். இப்படி சாப்பாடு புளி சாதத்தில் இப்படி முட்டை லைனாக வச்சுருக்காங்க. அது வந்து பிரியாணி மாரி வச்சு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா கொண்டை போட்டு நல்லா புடவை இதை பின்கோசம் வச்சு கட்டி. கிராமத்தில் வந்து பீச்சில் வரவங்க பீச்சை பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க கிராமத்துக்காரங்க, அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி நல்லா நெத்தி நிறைய புட்டு வச்சு நகை நிறைய போட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்குல்ல, இவர் குதிரையில் போயிட்டு இப்படி வருவார். வந்து ஆஹா வீட்டில் இருக்கல ஒன்றுமே போட மாட்டேங்கிறாளுங்க, இங்கே இப்படி போட்டு வந்துக்கிறாளுங்களே அப்படின்னு வந்து பார்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு சோறு அள்ளி வைப்பார். அள்ளி வச்சு நானும் அதை சரியாக கவனிக்க மாட்டேன். அது ஒரு யதார்த்தமாக அப்படி இருக்கும், நேச்சராக இருக்கும். அப்புறம் அப்படி அள்ளி ஊட்டக்கல்ல நானும் அதேமாரி என் கை தான் வருதுன்னு சொல்லி வாய் திறந்து வாங்கிக்கிட்டு இது பண்ணிவிட்டு அப்புறமேல தின்னுக்கிட்டே இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கல, அப்புறம் பார்த்தா நகலில் அவர் அத்துக்கிட்டு இப்படி இது பண்ணிக்கிட்டு போவார். அப்புறம் போக்கல, அப்புறம் உடனே பார்த்தா நகையில் ஐயோ என் நகை காணமேன்னு கத்துன்னு கத்துவேன். கத்தக்கல்ல வந்து எங்கள் எனக்கு புருஷனாக நடிக்கிறவர் விஜய் கணேசன் வழக்குமன், அவர் தெரியும், அவரும் காமெடி தான். அவர் இவங்கெல்லாம் அந்த பீச்சில் ஒரு பக்கமாக இருப்பாங்க. அப்புறம் ஐயோ ஏங்க என் நகை காண அத்துக்கிட்டு போகிறானேன்ட்டு அப்புறம் அவர் போய் அவர்கிட்ட சொல்லுவான், என்னத்தை கண்ணியாக அவரு கூட நடித்தது எனக்கு ரொம்ப நன்றி. அவரெலாம் எம்ஜிஆர் கூட நடித்தவர், எவ்வளோ பெரிய ஆள் அவரெலாம், எத்தனை பேர்த்த பார்த்துருப்பாரு. கண்டிப்பாக அவரு கூட எனக்கு அந்த சீனில் நடித்தது வடிவேலு சாருக்கு நன்றி, அந்த டைரக்டருக்கு நன்றி. எனக்கு அந்த மாதிரி அந்த சீனில் அந்த எண்ணத்தை கண்ணையா அவர் வந்து இப்படி வெத்தலையை போட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு போடுறதுக்காக தடையிட்டு இருப்பார். நான் போய் ஐயா என் நகையை அத்திட்டு போகிறாயா ஐயா, குதிரை அவரோட இது, ஐயா என் நகையை அத்திட்டு போகிறாயாம்பாய். அதுக்கு உடனே அவர் வந்து எங்கேயும் போக மாட்டான், வருவான் பொறு அப்படிம்பாரு. ஐயோ கொள்ளையில் போனவனே நகை போகுதுடா அப்படிம்பாய். நான் தான் சொல்கிறேனே எங்கேயும் போகாதுன்னு, நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படிம்பாரு. அதேமாரி அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படி நின்றுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஆத்திரம், ஐயோ நகை போகுதுன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கரெக்டாக அந்த போரோட திரும்பி வந்துடும். திரும்பி வந்தோன்னே வருது, நான் சொல்லலை வருமுன்னு, அதான் வருது அப்படிம்பாரு. வாடான்னு மழையெல்லாம் அப்படி இழுத்துக்கிட்டு என் கூட்டனே நிறைய பேர் கூட்டமாக இருப்பாங்க.
போட்டு மசன் நங்கு நங்கு நங்குன்னு அண்ணன் குத்துவோம். அப்புறம் ஐயோ நகைக்கு ஆசைப்பட்டு இடுப்பை ஒடிச்சு விட்டாங்களே அப்படின்ட்டு போவார். நீங்களே போக போக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க வடிவேல் சார். ஆமாம், அவர் ஒரு சீன் சொன்னாருங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் இது பண்ணிக்குவேன். ஓகே, எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் இப்போ வரைக்குமே அப்படிதான் பண்ணுவேன். ஐ மீன் ஸ்கிரிப்ட்ல இருக்க தாண்டி நீங்களே டெவலப் பண்ணிப்பீங்க என்ன பேசணும். ஆமாம், அவங்க இப்படி இந்த சீனு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, டிவி சீரியல் ஆகட்டும் படமாகட்டும், இந்த சீனு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நான் அதில் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை போடுவேன். ஓகே, அவங்களும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றவாங்க. உங்களோட ஓன் பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி. ஓகே மேம், நீங்கள் வந்து சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஒரு படம் திடீர்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் அது ஹிட் ஆகிருக்கும். அதில் தான் நீங்கள் வந்து ஓகே சுமதி அப்படின்றவங்க இந்த மாதிரி கேரக்டர் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன படம் நீங்கள் அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாலும் ஒரு படம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கும்? நிறைய அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டுலாம் அவ்வளோ இது இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு வடிவேல் அந்த காமெடியெலாம் வடிவேல் ரெக்கமெண்டேஸ் பண்ணது தான். அதுக்கப்புறமெல்லாம் வந்து வேறு யாரோடைய ரெக்கமெண்டேஷன்லாம் நான் பண்ணல, இன்னும் இது வரைக்கும் பண்ண கிடையாது. ஓகே, டைரக்டருங்க இப்போ வந்து இப்போ கூப்பிடுறாங்க அப்படின்னா டைரக்டருங்க வந்து அந்த வடிவேல் காமெடி பண்ணாங்களே அந்த அம்மாவை கூப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்களோட நேமே நிறைய பேத்துக்கு ஞாபகம். ஆமாம், அந்த வடிவேல் காமெடி, அந்த பீச்சில் சாப்பிட்டவங்க, அந்த கருப்புசாமி குத்தவங்க என்ன பட்டி தர 50 ரூபாய் தர, நான் ஒரு கோயிலுக்குள்ளே போய் வந்தேன்னா கொலுசுனே கூட வரும் தெரியுமில்ல, அந்த படம் வந்து கருப்புசாமி குத்தவங்காரன். அது வந்து காரைக்குடியில் எடுத்தாங்க. ஒரே நாள் ஷூட்டு, 2 நாள் அங்கே இருந்து அந்த படம் முடிச்சுட்டு வந்தேன். அதை வச்சு தான் கூப்பிடுவாங்க. அந்த பீச்சில் சாப்பிட்றதும், அந்த பையனை பைக்கில் அடிபட்டு விட்டு சங்குற காசு வசூல் பண்ணுறது, அதை 2 பார்த்துட்டு தான் இன்ன வரைக்குமே டைரக்டரு மேனேஜரு எல்லாருமே அந்த அக்காவை கூப்பிடுங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது நிறைய பேர்த்தோட கனவு இல்லை மேம். ஏன்னா நம்ம நேமை தாண்டி அந்த கேரக்டர் நேம் சொல்லி கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டர் வச்சு ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கல, எப்படி ஃபீல் பண்ணி? நேற்று கூட ஒரு படத்துக்கு போயிருந்தேன். நான் உள்ளே போய் கால் வைக்கலையே, என்ன பட்டி தர 50 ரூபா தர அப்படின்றாங்க. இப்படி திரும்பி ஒரு கூட்டு பண்ணா அவன் பார்த்துட்டு என்னக்கா அப்படின்னாங்க. சொல் என் பேர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகுத அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய கேட்பாங்க, நிறைய பார்ப்பாங்க. ஏன்னா காமெடி தானே இப்போ நிறைய பார்க்குறாங்க. ஆமாம், அதனால நிறைய பேர் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ஃபீமேல் காமெடியன்ஸ் இப்போ இல்லைல்ல. ஏன்னா முன்னாடி நிறைய ஆக்ட்ரஸ், கோவை செல்லம் மேமா இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை. 100க்கு 25% கூட இப்போ இல்லை. ஆமாம், சுத்தமாகவே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் காமெடி படங்களும் வரதில்லை, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் இல்லை. அது ஏன் என்னன்னு அது நம்மளுக்கு சொல்ல தெரியல, இல்லை அது என்னன்னு புரியல. ஆனால் வந்து இப்போ அந்த மாதிரி காமெடியே கிடையாது. வடிவேல் சார், விவேக் சார், கோவை செல்லம்மா, மனோரம்மா, நாயர் சார், இவங்கெல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த காமெடிக்கு ஆள் அவ்வளோ இல்லை. இப்போல்லாம் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்க வந்து ஹீரோ ரேஞ்சில் வராங்க. இல்லை ஹீரோ ஹீரோயின் மேபி அந்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோக்கு ஃப்ரெண்டாக வராங்க, ஹீரோ பண்ணுறாங்க. நாம் அதை சொல்ல முடியாது இல்லைங்களா. நாம் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு சார் எனக்கு ஒரு ரோல் இந்த மாதிரினா நீங்கள்லாம் வடிவேல் காமெடி அப்படிம்பாங்க. அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. ஓகே, பட் அந்த முன்னாடி அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மேம். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இறங்கி அடிப்பாங்க, ஃபுல்லாக அடிக்கிற சீனாக இருக்கும். ஆமாம், ஏன்னா நம்ம வடிவேல் சார் வந்து கோவை செல்லம் மேம் அடிக்கிற அந்த காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறப்பயே. இப்போ வந்து அந்த காமெடி இல்லைனாலும் ஒவ்வொரு கேரக்டரு, நல்ல ரப்பான கேரக்டரு, ஒரு அம்மா கேரக்டரு இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. அந்த அக்காவை கூப்பிடுங்க, கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றவங்க அது பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையோட இன்னொரு முக்கியமான பர்சன் பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வடிவேல் சார் பற்றி பேசினா இது ஃபுல்லாக எபிசோட் ஃபுல்லாக பேசுவோம், அப்படியே அடுத்தடுத்து வருவோம் மேம். இன்னொரு முக்கியமான பர்சன், நம்ம எல்லாருமே இப்போ வரைக்கும் அவர் வந்து ஒரு மாதிரி கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க, நம்ம விஜயகாந்த் சார். ஸோ கேப்டன் சார் பற்றி வந்து அவர் இந்த சினிமா துறையில் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. உங்களுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ கடவுள் கிடையாது, இவர் தான் வந்து கடவுளை படைச்சாரா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவரெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கெல்லாம் வந்து எவ்வளோ பேத்துக்கு என்னென்னமோ எப்படிலாம் பண்ணார். ஆனால் நாங்கள்லாம் அந்த இதில் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அவர் கையால் தான் நாங்கள் நடி சங்க கார்டுன்னு வாங்கினது அவர் கையால் தான். அதாவது நாங்கள் போய் அவர்கிட்ட எந்த ஹெல்ப்புமே அப்போல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது. கேட்டிருந்தா ஒரு வேளை ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ என்னன்னு தெரியல. ஆனால் நிறையா பேத்துக்கு சாப்பிட்ற இதிலிருந்து அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு அவர். அது வேறு விஷயம், சாப்பிட்ற இது பண்ணுறது. ஒருத்தர் இப்படி தான் இருக்கணும். அவர் உழைக்கிற காசு இப்போ 100 ரூபா சம்பாரிச்சா 25 ரூபா அவர் எடுத்துகிட்டு 75 ரூபா மக்களுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி கேரக்டர் யாருமே இது வரைக்கும் என்ன நான் பார்க்கல.
அதான் அவர் வந்து தெய்வத்துக்கிட்ட போயிட்டார். இப்போ 25 அவருக்கு பர்த்டே. இல்லைன்னா அவர் போய் அவ்வளோ சீக்கிரம் வந்து, ஆனால் என்னமோ சொல்லுவாங்களே அதுமாரி நல்லவங்களை வந்து கடவுளை கொடுத்து வைக்காது, சீக்கிரம் அவர் கூப்பிட்டுக்குவார். அந்த மாதிரி அவர் ஒருத்தர். அதெல்லாம் சொல்ல முடியல. அவர் கேட்டாவே இப்படி நெஞ்செல்லாம் எரியுது, வலிக்குது. ஓகே. அந்த மாதிரி அவர் கூட நீங்கள் நிறைய படங்கள் படம் நிறையா ஜூனியர்ஸை போயிருக்கிறேன். அப்புறம் இது மரியாதைன்னு ஒரு படம். ஓகே. டப்லைட்டை பண்ணியிருப்பார் பாருங்க. அம்பிகா, நீரஜ் ஜாஸ்மின் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு நாங்கள் பொள்ளாச்சி போயிருக்கிறோம். விக்ரம் சார் தான் டைரக்டர். ஓகே. பொள்ளாச்சி தான் போயிருக்கோம். போயிருந்தப்போ ஜூனியர்ஸை தான் போயிருக்கோம். அவர் வந்து அது கோயிலில் உட்காந்துட்டு சீன் எடுக்கிறாங்க. நாங்களும் போய் அந்த கோயிலை சுற்றிட்டு அங்கே இருக்கிறோம். அதில் ஸ்டில் கேமரான்னா அவர் இறந்துட்டார், சிவான்னு சொல்லி. அப்புறம் அவருடைய பர்சனல் மேக்கப் மேன் எல்லாம் உட்காந்துருக்குறோம். அந்த ஸ்டில் கேமரானா எல்லாம் இருக்காங்க. சுமதிக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாண்ணா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்படியாம்மா அப்படி ஆமாங்கண்ணா, நான் தீவிர ரசிகண்ணா, நான் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து உங்களை ரொம்ப பிடிக்குண்ணா, நான் அப்போவே ஷூட்டிங் வராத போயிட்டேண்ணா அப்படின்லாம் சொல்லுவேன். என்னம்மா சொல்கிற? சரி 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 அண்ணனை பார்த்துட்டுல அப்படின்றாரு. அல்லங்கண்ணா, இருந்தாலும் வந்து உங்கள் மேலே அவ்வளோ வெறித்தானா அப்படிம்பேன். அப்படியா சரி அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு அவருடைய பர்சனல் மேக்கப் மேனை வச்சு காமெடி பண்ணுவார். இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி. எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் இருப்பார். இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிம்பார். நான் பண்ணிக்கிறேண்ணா. சரி, அவர் என்னம்மா பண்ணலாம், நீங்கள் சொன்னால் நான் செய்வேன், நான் என்ன வேணாலும் அப்படிங்கிறேன். அப்படியா மேம் அவரு அப்படின்லாம் வந்து அவர் அவ்வளோ ஒரு காமெடியும் பண்ணுவார். அதாவது லொக்கேஷன் வந்துட்டால் எப்படி என்ன யார் இதெல்லாம் பார்ப்பார். அவங்களுக்கு என்ன சாப்பாடு, ஜூனியர்ஸுக்கு என்ன சாப்பாடு, எப்படி இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் பார்ப்பார். அவங்களுக்கு போடுறது தான் ஜூனியர்ஸுக்கும் போடணும். சார் சாப்பிட்றதா எல்லாருமே சாப்பிடும். ஆமாம், அப்படி பார்ப்பார் அவர். எப்போ உள்ளவங்களாம் அதெல்லாம். நீங்கள் அவர்கிட்ட பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் இது அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சு? ஏன்னா அவர்கிட்ட கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே வராத போயிட்டோமோ. அதாவது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவர் நிறைய எனக்கு அவர் ஃபைட் பண்ணுறது, அவர் அந்த சாங்கு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் அப்படியே ரசித்து இன்னமும் இப்போ வரைக்குமே கேப்டன் படம்னு டிவியில் போட்டாங்கன்னா அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரிட்டு சொல்லுவேன், நான்லாம் ஃபஸ்ட்லேயே வந்துன்னா அது வேறு மாதிரி சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்லேயே வந்து நல்லபடி ஏதாவது பண்ணியிருப்போம்பா அப்படிம்பா. ஐயோ ஏம்மா இப்படி வெறித்தனமாக இருக்கிற அப்படிம்பாப்பல. அவரும் வந்து எங்கள் வீட்டுக்காரரும் வந்து கேப்டன் ரசிகர் தான். ஓகே. அவர் அப்போவே எங்கள் ஊரில் இருக்கலே ரசிகர் தான். இங்கே வந்து அவரை பற்றி பேசினா செம்ம டென்ஷன் ஆயிடுவார். அப்படி ஒரு கேரக்டரு. இன்னைக்கு வந்து ஒரு நிலைக்கே நான் இப்படி வந்து சினிமாவில் இந்த அளவுக்கு வந்து நின்று இப்படி உட்காந்து இப்படி பேசணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு காரணம். எனக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நடிக்கணும், யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு, நாமளாம் இது எதிர்பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி நீ கரெக்டாக பேசணும், யாரை பற்றி தப்பாக பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுப்பார். ஓகே. மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார், முடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே பெரிய விஷயம். ஒரு கேரக்டர் நான் போனாலும் சொல்லுவார், இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணுவாருன்னு. ஆனால் ஏகப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டுலாம் நாங்கள் வந்திருக்கிறோம். இருந்தாலும் அப்போ நான் சொல்லிட்டு அளவுக்குலாம் சொல்லுவார், நீ அதெல்லாம் கவலையப்படாதம்மா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லெவல் வருவோம் அப்படிங்கிற. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் பலிக்குது, இன்னும் இதுக்கு மேலேயும் பலிக்கணும். இப்போவும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அதே மாரி தான் நான் போவேன், அதை மீறி போக மாட்டேன். கண்டிப்பா மேம். இப்படி ஒருத்தர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கூட நமக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கண்டிப்பா என்ன வேணா பண்ண முடியும்ல. ஃபுல் சப்போர்ட் எனக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சப்போர்ட் இப்போ கிடைக்க மாட்டேது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னில சப்போர்ட். ஆமா, எனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலனா கூட நான் லொக்கேஷன் போறேன் அப்படின்னா சரி நான் கூட வரமா அப்படிம்பாரு. சரி வா அப்படின்னா அவங்க லொக்கேஷன் போயிட்டா இந்த மாதிரி தான் இப்படி தான் டைலாக்னா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்லுவார். ஓகே சரிப்பா அப்படிம்பேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே தவிர நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லாமல் இருந்திருப்பீங்களே, அதை இந்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? வீட்டுக்காரை பற்றி அவர்கிட்டே தவிர நீங்கள் சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் சொல்லாமல் விட்டுருப்பீங்கல்ல. ஸோ இந்த ஒரு இதே இடம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அவர்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா? நிறைய விஷயங்கள் நான் அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் போனப்பா இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணாங்க, இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க, இப்படியெல்லாம் பதில் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் கரெக்டாக பேசுவோமா, நீ எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் கம்மி
படிப்புனாலும் நீ நல்லா பேசுவ அப்படின்லாம் எனக்கு உற்சாகம் அதிகமாக கொடுப்பாரு. 4 பேர்த்து மத்தியில் என்னை ரொம்ப இதாக பேச மாட்டார். ஒரு இந்த அளவுக்கு பண்ணு, இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இன்னும் தான் எடுத்து கொடுப்பாருன்னு எழுதி மற்றபடிலாம் இது அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம். எந்த ஒரு விஷயமே நான் வந்து மறைக்கவே மாட்டேன். இன்னைக்கு லொக்கேஷனில் என்ன இப்படி பேசினாங்கப்பா, இப்படி பண்ணாங்கப்பா அப்படின்னாலும் அதை போய் சொல்லிடுவேன் நான் உடனே. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் மறைச்சதே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலையும் மறைச்சதே இல்லை. ஓகே, ஸோ இப்படிப்பட்டவங்களோட ஸ்வீட்டஸ்ட் ஹஸ்பண்ட்காக ஏதாச்சும் விஷஸ் இல்லைன்னா கொடுத்து வச்சிருக்கேன் ப்ரப்போஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ கண்டிப்பாக மேம் எல்லாருமே இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்டர்வியூவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.